Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க் படிச்சிட்டோம். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ, ஓகே, அண்ட் பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன், இது ரெண்டுத்துமே படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் பேங்க் அண்ட் நான் ஸ்கெடியூல் பேங்க். ஸ்கெடியூல் பேங்க்ஸ் அண்ட் நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸ்னால் என்னென்னாக்கா, சில பேங்க்ஸ் வந்து செகண்ட் ஷெட்யூலில் அவங்களுக்குன்னு அந்த ஸ்கெடியூல் இருக்கும், லைக் சாப்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து பேங்க்ஸ் இன்க்ளூட் ஆனாக்க ஸ்கெடியூல் பேங்க் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ண என்னென்ன நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆர்பிஐ. ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கன்செஷன் ரேட்ஸ் கொடுப்பாங்க, அக்கௌண்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட் தேவைனாக்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் பேங்க்ஸ் வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கனாக்கா அந்த செகண்ட் ஸ்கெடியூலில் வந்துடுவாங்க. அப்போ வந்து அவங்க கொடுக்குற நிறைய வசதிங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு, ஏதாவது பேங்க் வேணும்னா, ஏதாவது கன்செஷன் ரேட்ஸில் லோன்ஸ் வேணும்னா எல்லாமே ஆர்பிஐ வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு தான் வந்து வில் கால் ஸ்கெடியூல் அண்ட் நான் ஸ்கெடியூல் பேங்க். ஸ்கெடியூல் பேங்க்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 அந்த செகண்ட் ஷெடியூல் இருந்தாக்கா அந்த பேங்க்ஸ் வந்து ஸ்கெடியூல் பேங்க் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த பேங்க்ஸ் வச்சும் இருக்கலாம். செகண்ட் ஸ்கெடியூலில் ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்கலாம், பப்ளிக் பேங்க்ஸ் இருக்கலாம், ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கலாம், எந்த பேங்க்கில் வச்சும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து 5 அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், 3 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இருக்குது. ஓகே, அது வந்து நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸில் இருக்குது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க் இஸ் நாட் லைசன்ஸ்டு. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு எஸ்எஃப்பி படித்தோம் தவிர பேமெண்ட் பேங்க்ஸ்ன்னு படித்தோம், பட் அவங்கள வந்து லைசன்ஸ் வாங்கலை. ஓகே, அவங்கள நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, அதனால அவங்கள வந்து ஸ்கெடியூல் பேங்க்கில் இல்லை. ஓகே, ஸ்கெடியூல் லிஸ்ட்டில் இல்லை. பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஷிப். ஓகே, அது அவ்வளோதான். பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பிரகாரம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனி பேங்க், இது வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க். எந்த பேங்காச்சும் 51% மேலே ஷேர்ஸ் வாங்கினாக்கா, ஓகே, பேங்க்லேருந்து 51% ஷேர்ஸ் வாங்கினாக்கா அந்த பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுக்கு டோட்டலாக வந்து 21 இருக்குது. நேஷ்னலைஸ் பேங்க் வந்து 19 இருக்குது. எஸ்பிஐ, ஐடிபிஐக்குள்ள கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லாமே இவங்க வந்து கவர்மெண்ட் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க எல்லாமே இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆக்ட் இருக்கும், பார்லிமெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் ஃபுல்லாக கவர்மெண்ட் மட்டும் தான் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஐஎஃப்சிஐ, எஸ்ஐடி, பிஐ, எக்ஸிம் பேங்க், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டரில் தான் இருக்குது. ஓகே, ஏன்னா இவங்க 51% மேலே ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த பேங்க்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டு. அதுதான் அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி கவர்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல் ஏதாவது ஒரு பேங்கிங் ஏதாவது கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட்காரங்க வாங்கிட்டாக்கா அது வந்து ப்ரைவேட் செக்டர் கமர்ஷியல் பேங்க் சொல்லுவாங்க. ஓகே, ப்ரெசென்ட்டாக வந்து நமக்கு 14 ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. அது மெயினாக என்னது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுவாங்க, மெயினாக ஒரு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஒரு நேஷ்னல் ப்ரையாரிட்டிக்காக, லைக் நம்ம நேஷ்னல் ஒரு அவங்களுக்குன்னு கவர்மெண்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நம்ம கண்ட்ரிக்கு டெவலப் பண்ணணும், அது மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து சில டைமில் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸாக மாற்றிக்குவாங்க. எப்படி மாற்றிக்குவாங்க, 51% ஷேர்ஸ் மேலே எடுத்துக்கிட்டாக்கா அது வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க் கூட சொல்லலாம். நம்ம நியூ பேங்க் வந்து நியூ பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அது ஒரு பேங்க் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட மர்ஜ் ஆகிடுச்சு. அதுதான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டாங்க, அது ரெண்டுமே கிளப் ஆகிடுச்சு 1980. ஸோ நமக்கு நியூ பேங்க் ஆஃப் இந்தியான்னு இல்லவே இல்லை. ஓகே, அது யார் கிளப் பண்ணது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து கிளப் பண்ணாங்க. அதனால அந்த பேங்க் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இப்போதைக்கு மட்டும் நம்மளுக்கு 19 நேஷ்னலைஸ் பேங்க் மட்டும் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் நேஷ்னல் பேங்க் எக்ஸாம்பிள் என்னது, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். ஓகே, பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ, ஆல் நேஷ்னலைஸ் பேங்க். ப்ரைவேட் பேங்க் லக்ஷ்மி விலா பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், ஓகே, கொட்டாக் மஹிந்திரா பேங்க், இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் பாரதிய மகிழா பேங்க். இது வந்து 19 நவம்பர் 2013 ஸ்டார்ட் ஆச்சு. இது மெயினாக வந்து உமன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இது வந்து அதோட மர்ஜ் ஆச்சுன்னா எஸ்பிஐ பேங்க்கோட மர்ஜ் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க வந்து நெக்ஸ்ட்டு யூனிட் பேங்கிங், பிரான்ச் பேங்கிங். அப்படின்னாக்கா யூனிட் பேங்கிங்னா என்னது, லைக் ஒரே யூனிட்டாக இருக்கும். ஓகே, பிரான்ச் பேங்கிங்னா இன்டர்லிங்க், ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்கோட லிங்க். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்த ப்ராக்டிஸ் எப்பயுமே இருக்குது. வில் கால் பியூர் பேங்கிங் ஒரு மிக்ஸ்ட் பேங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ காட் அ செக் ஃப்ரம்
எஸ்பிஐ. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா அந்த செக் என்னோடய அக்கௌண்ட் வந்து ஆந்திரா பேங்க்கில் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் இது போட்டுட்டு நான் வந்து அந்த செக் கவுண்டர் செக் பாக்ஸில் போட்டுருவேன். போட்டால் என்ன பண்ணுவாங்க, என்னோடது வந்து என்னோடய செக் வந்தது வேறு பேங்க்லேருந்து, அது என்ன பண்ணுவாங்க, அது அந்த பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இட் இஸ் டேக்கிங், தட் இஸ் கால்ட் ஆஸ் மிக்ஸ்டு பேங்கிங் ஆர் ஓகே. ஸோ பியூர் பேங்கிங்னா அதே செக்கு அதே இதாக வந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் பியூர் பேங்கிங். மற்ற வேறு பேங்க்ஸோட லிங்கேஜ் ஆனது வில் கால் மிக்ஸ்டு பேங்கிங். ஓகே, இது வந்து ஜென்ரலாக ப்ராக்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னமா ரீட்டைல் பேங்கிங், ஹோல்சேல் பேங்கிங் எல்லா பேங்கிங்கும் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் வாங்கணுன்னாக்கா லைக் சின்னதாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன், கொஞ்சமாக வாங்கினா ரீட்டைல் பேங்கிங்கில் வரும். ஹோல்சேலாக ஜாஸ்தி வாங்கினா ஈவன் தட் கம்ஸ் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங். ஓகே, அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க லைக் நேரோ பேங்கிங், யூனிவர்சல் பேங்கிங். ஓகே, ஸோ ஒரு செயின் பேங்கிங் அப்போ ஒரு பேங்க்லேருந்து ஒரு பேங்க் ஹெல்பிங் மாதிரி பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ சில பேங்க்ஸ் இருக்குது, பெக்யூலர் பேங்க்ஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இஸ்லாமிக் பேங்கிங், இதெல்லாம் வந்து வர்ச்சுவல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், இதெல்லாம் இப்போ எல்லாம் பாப்புலராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.